மதுரை மாநகராட்சி அலுவலக வளாகத்தில் தூய்மை பணியாளர்கள் காத்திருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிவகுமார். சிவகுமார், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? மதுரையில தூய்மை பணியாளர்கள் இன்று முதல் காத்திருப்பு போராட்டத்தை அறிவிச்சதனை அடுத்து மாநகராட்சி அலுவலக நுழைவாயில்கள் அனைத்து மூடப்பட்டு காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி பணிகள்ல தனியார் மையத்தை புகுத்தும் அரசாணை 152 மற்றும் 139 ரத்து செய்யணும். சுகாதாரம் மற்றும் பொறியியல் பிரிவு பணியாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதிய அரசாணை 62 கீழ்படி தினசம்பளமாக ரூபாய் 20 தினசம்பளத்தை கணக்கிட்டு அதன் அடிப்படையில் வழங்கிட வேண்டும். அனைத்து பிரிவு பணியாளர்களுக்கும் தீபாவளி பண்டிகை போனஸாக 1 மாதம் சம்பளத்தை போனஸா வழங்கணும் அப்படின்னு சொல்லி சென்னை தூய்மை பணியாளர் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்தோம். காவல்துறையின் அராஜகத்தை கண்டித்தும் மதுரை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் இன்று முதல் காத்திருப்பு போராட்டம் நடத்த உள்ளதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. இந்நிலையில இன்று காத்திருப்பு போராட்டம் நடைபெறும் என்பதால் மதுரை மாநகராட்சிக்கு செல்லும் அனைத்து நுழைவாயில்களும் அடைக்கப்பட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. மேலும் மதுரை மாநகராட்சி துப்புரவு தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பில் கடந்த ஜூன் 29, 30 மற்றும் ஜூலை 1 ஆகிய 3 நாட்கள் நடைபெற்ற காத்திருப்பு போராட்டத்தில் ஒப்புக்கொண்ட கோரிக்கைகளையும் முன்வைத்த கோரிக்கைகளையும் உடனடியாக நிறைவேற்றணும். அவர்லாம் தனியார் ஒப்பந்த நிறுவனத்தை வெளியேற்றணும். தொழிற்சங்கங்களையும் தொழிலாளர்களையும் அவமதிக்கும் பழிவாங்கும் அதிகாரிகளை வெளியேற்றணும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தியும் இன்று முதல் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்த நிலையில மதுரை மாநகராட்சி பகுதிகளில் தூய்மை பணிகள் பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டிருக்குது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு பாத்தீங்கன்னா, கடந்த 3 நாட்களுக்கு முன்பு சென்னை ரிப்பன் மாளிகையில போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த தூய்மை பணியாளர்களை கட்டாயப்படுத்தி வெளியேற்றிய ஒரு சூழ்நிலையில மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட தூய்மை பணியாளர்கள் தற்போது போராட்டம் அறிவிச்சிருக்கிறது ஒரு கடும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.